So next one is பார்த்தீங்கன்னா trimming operations. So trimming operationல பார்த்தீங்கன்னா first one is, so I expand this command. So first one is trim, second one break, third one is quick trim and closed arc and complement. Okay. For example, if I have that profile like that, okay, so I have the profile like that. Now I want to trim the unwanted region. That means it is a single line. Okay, இந்த சிங்கிள் லைனை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா கீபோர்டில் டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டெலிட். பட் இந்த லைன் இட்ஸ் கிரியேட்டட் டூ செக்மெண்ட். ஓகே, இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை பேஸ் பண்ணி ரெண்டு செக்மெண்டா இருக்குது, அப் டவுன் ரெண்டு பக்கம் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டெலிட் அப் சைடு ஒன்லி ஆர் டவுன் சைடு ஒன்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தட் டைம் வி கேன் யூஸ் தட் ட்ரிம் கமாண்ட். பட் ட்ரிம் கமாண்ட்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம்ங்கிற நேம்ல இருக்கும், பட் இட் வில் நாட் கோயிங் டு ட்ரிம். ஓகே, இந்த ட்ரிம் கமாண்ட் வந்து நேம் ட்ரிம், பட் இட்ஸ் நாட் எ பியூர் ட்ரிம் கமாண்ட். So purely quick trim is the exact trim option. Okay, just click that quick trim and you can see just select. நீங்க செலக்ட் பண்ணோம்னா delete ஆயிடுச்சா. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ட்ரிம். ஸோ நீங்க டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா we can use continuously in this command. இங்க இருக்கிற எல்லா கமாண்டும் அப்படிதான், ஜஸ்ட் டபுள் கிளிக் we can continuously trim. ஸோ இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த லைன் வந்து இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், மூணு போர்ஷனா இருக்குது. ஸோ நமக்கு எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் குவிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணுறதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூஸிங் குவிக் ட்ரிம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட்ஸ் நாட் ட்ரிம் பண்ணாது, ஸோ இட்ஸ் குவிக் ட்ரிம் மட்டும் தான் வந்து ட்ரிம் பண்ணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரிம் கமாண்ட். ட்ரிம் கமாண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஏ எக்ஸ்டெண்ட். ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, ஸோ இங்கே ஒரு லைன் இருக்குது, இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஸோ எனக்கு ரிசல்ட் எப்படி வேணும் அப்படின்னா, ஸோ வி வாண்ட் த ரிசல்ட் இந்த லைன் இப்படியே போயிட்டு இந்த லைனில் ஜாயின் பண்ணால் என்ன ரிசல்ட் வரணுமோ இந்த மாதிரி நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஸோ நம்ம லைன் போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக வி கேன் யூஸ் ட்ரிம் கமாண்ட். திஸ் ட்ரிம், ஃபர்ஸ்ட் ட்ரிம். ஓகே, நாட் குயிக் ட்ரிம், ஃபர்ஸ்ட் ட்ரிம் கமாண்ட். இந்த ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா இட் வில் எக்ஸ்டெண்ட். சி, இட் வில் எக்ஸ்டெண்ட். நீங்கள் இதை எக்ஸ்டெண்டாகவும் பண்ணிக்கலாம், இதில் வச்சிங்கன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த லைனை செலக்ட் பண்ணும்போது இது கூட இது கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ ஏதாவது ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் போர்ஷன் கூட இட் வில் எக்ஸ்டெண்ட் அண்ட் ஜாயின். இட்ஸ் லைக் எக்ஸ்டெண்ட் அண்ட் ட்ரிம். இட்ஸ் நாட் இந்த லைனை மட்டும் உங்களுக்கு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரிம் ஆகாது. ஸோ இட் வில் நாட் ட்ரிம். ஓகே, பட் இட் வில் எக்ஸ்டெண்ட். யூ கேன் சி இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு திஸ் பவுண்டரி. ஓகேங்களா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கனெக்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். ஓகே, நவ் ஐ வாண்ட் டு ரிமூவ் ஆல் this portion. Okay, I can extend like this, I can remove this one. Okay, same extend one, like that you can use this trim command. Now I create two circles here and I enter the dimension for this and apply that value here, that corner. Just I create one corner here. Yeah, so now you can see the portion is removing. So எனக்கு இந்த portion remove ஆகக்கூடாது, so I am changing that option here, no trim. So no trim here, you can see now. Sorry, I change this option. Okay, here it's no trim. So no trim, first one, second one. Okay, now you can see this portion not getting removed. Second corner. Okay, now I want to remove this inner arc. So you can go and select this quick trim. You can directly remove this one. If you double click, you can continuously select. So like that you can use the trim command. So next one is break. So break I will explain later. So closed arc. Closed arc means if you have, so இப்போ இந்த arc பார்த்தீங்கன்னா just arc இருக்குது. இந்த arc you want to make a circle. உங்களுக்கு இந்த arc வந்து சர்க்கிளா மாற்றணும் அப்படின்னா just select this one. So இந்த arc will be created as a circle. So you can select this one, close arc. Close arc select பண்ணிட்டு இதை select பண்ணீங்கன்னா சர்க்கிளா மாறிடும். So whenever you have an arc profile, you want to change into a circle,
that time you can use that closed arc. Just to select this one, it will become the circle. So the simplest way of connecting. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த பிரேக் கமாண்ட். ஸோ பிரேக் கமாண்டுங்கிறது என்ன அப்படின்னா, so it will not trim. So I'm going to split this rectangle into two portion using this axis line. ஸோ இந்த ரெக்டாங்கிளை நான் ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ண போகிறேன் யூசிங் திஸ் ஆக்சிஸ் லைன். பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து கேன்சல் ஆயிரும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கேன்சல். ஸோ இந்த லைனை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி நான் பிரேக் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா now you can check here. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. சேம் இந்த இடத்துல பாருங்க, இது சிங்கிள் லைனாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்ப்ளிட் இட் இன்டு டூ ஆஃப். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த லைன். ஸோ இதில் இந்த பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். யூ கேன் சி. ஸோ யூ கேன் கிவ் செப்பரேட் பாயிண்ட் ஆல்சோ. இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த லைன் வந்து சிங்கிள் லைனாக இருக்குது. இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் பிரேக். ஸோ லைன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி இட்ஸ் ஸ்ப்ளிட்டட் இன்டு டூ ஆஃப். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா சம் சிச்சுவேஷன்ஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ் வி வில் யூஸ் this kind of options. So please remember complementங்கிறது ஒரு reverse effect. For example, so ஒரு ஆர்க் இருக்குது, அந்த ஆர்க்கோட இன்னொரு ஆஃப் நமக்கு தேவைப்படுது. ஓகே, just I create one profile here and I apply one radius over here. Okay, now you can see I have the arc profile here. இந்த ஆர்க்கோட இன்னொரு ஆஃப் நமக்கு தேவைப்படுது. இந்த ஆர்க்கோட ஃபுல் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம க்ளோஸ்ட் ஆர்க் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் ஆர்க் யூஸ் பண்ணிங்கன்னா we will get the full result. பட் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், இதோட இன்னொரு ஆஃப். ஸோ இன்னொரு ஆஃப்னா இந்த பக்கம் வரதுல இது மட்டும் தான் எனக்கு ரிசல்ட் வேணும், இது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா that time we can use that command complement. ஸோ காம்ப்ளிமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு just click that one. So you will get that opposite result. So just only working for arc profiles. Okay, it will not working for any kind of line profiles. Only it will work for arc. So I'm just selecting this complement and click OK. I will get the opposite side result. So இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் டூல்பார். ஸோ இதில் நமக்கு இன்னும் வந்து ஒரு 3 கமாண்ட் இருக்குது. ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட். ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண வேண்டாம். இதை நான் வந்து செப்பரேட் ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டியா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதோட கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங்.